பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே, பெண்களுக்காக ஜெபம் பண்ணுற ஒரு நாள். ஸோ மற்ற நாளை விட எனக்கு பெண்களுக்காக ஜெபம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளை மாதிரி இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற எல்லா பெண்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேங்கிற ஒரு சந்தோஷம். ஸோ இன்றைக்கி அதற்காக ஜெபம் பண்ணும்படி, பெண்களுக்காக ஜெபம் பண்ணும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஸோ இதில் பார்க்கும்போது இயேசுவானவர் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த காலம்லாம் பஸ் எல்லாம் இருந்திருக்காதுல்ல. ஸோ நடந்தே போகணும். வெயில் இருந்திருக்கலாம், பட் டயர்டாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படியே நடந்து ஒரு கிராமத்துக்கு போகிறார். அங்கே பார்த்த உடனே மார்த்தாள் என்கிற சகோதரி போய் அவரை கூப்பிட்டு, தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு, ஒரு எப்படி நம்ம ஒரு யார் இவாஞ்சலிஸ்டோ இல்லை ஜபிக்கிறவங்களோ வந்தால் உடனே கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு, அவங்களுக்கு டீ வேணுமா, டயர்டாக இருக்கீங்களா, இல்லை வெயிலாக இருந்தால் மோர் தரட்டுமா எல்லாம் சொல்லி, அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு போங்க. ஸோ அவங்க எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பிகாஸ் இயேசுவானவர் அந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு, தான் வீட்டுக்கு வந்துட்டார். அதனால் அவங்க சாப்பாடெல்லாம் தடப்படெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் என்ன பண்ணா, அப்படியே பார்த்துட்ருக்கா. ஏசப்பா சொல்கிற வசனங்கள் எல்லாம் அவர் பாதத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. சரிங்களா? ஸோ மார்த்தாள் கிச்சனுக்குள்ளேருந்து அவருக்கு சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறா. ஆனால் மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்கிற வசனங்களெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஸோ திடீர்னு மார்த்தாளுக்கு கோபம் வந்துடுது. நான் பாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கூட சொல்லுவோம்ல, கூட யாராவது இருந்தால், நான் ஒத்தையில் வேலை செஞ்சுட்ருக்கேன், கூட செய்ய மாட்டிங்களா, என்ன இயேசுவானவர்கிட்ட கேட்குறா, என்ன போதுகிறே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் எனக்கு, பாட்டில் இங்கேயே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்போ தான் சொல்கிறாரு, மார்த்தாளை பார்த்து இயேசுவானவர் சொல்கிறார், நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஸோ இன்றைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம்? உலக காரியங்களை குறித்து அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு கவலைப்பட்டு கலங்குறோமா? இல்லை அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள போகிறோமா? அதுக்காக தான் ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யாவரும், பெண்களாகிய நம்ம யாவரும் மரியாளை போல அவருக்காக வாழ்ந்து, அவருடைய வசனங்களை கேட்டு, அவருடைய வசனத்தின்படி நடந்து, மற்றவங்களுக்கு அவருடைய வசனத்தை சொல்லி, மற்றவங்களுக்காக ஜெபிச்சு, அதனால் கிடைக்க போகிற ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமா? அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்போ இன்றைக்கும் நாங்கள் ஃப்ரைடே பெண்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் சுவாமி. அப்போ அன்றைக்கு நீர் ஒரு கிராமத்தில் போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க கூப்பிட்டு நீங்கள் கூட இருந்து, அப்பா அதை யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சுவாமி. அப்போ அந்த மார்த்தாள் கூப்பிட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அங்கே இருந்து அவங்க கூட இருந்து அந்த வசனங்களை அங்கே சொல்கிறீங்க சுவாமி. அதை மரியாள் உங்கள் பாதத்தில் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. அந்த சம்பவத்தை நாங்கள் இன்றைக்கி யோசித்து பார்க்குறோம். அப்பா எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த 2 சகோதரிகளுக்கும். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய ப்ரெசன்ஸ் எங்கள் கூட இருக்குப்பா. அன்றைக்கி ஃபிசிக்கலாக நீங்கள் போனீங்க, இன்னைக்கு நீர் எங்கள் கூட ஆவியானவராக எங்கள் கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லா பெண்களையும் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க சுவாமி, ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஏன் உலகத்தில் இருக்கிற அதை இதை நினச்சி கவலைப்பட்டு கலங்குகிறாய்? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்.
அப்படிதான் நம்ம இருக்கோம்ல. என்ன பண்ணுறது, என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லையே, என் கணவன் இப்படி இருக்காரே, என் கணவன் தப்பாக நடக்கிறாரே, எனக்கு நிம்மதி இல்லையே, என் கணவன் குடிச்சிட்டு வர்றாரே, எனக்கு நிம்மதி இல்லையே. நிறைய காரியங்கள் குறித்து ஒருவேளை சாப்பாடு செய்யணும் கூட என்ன செய்யறது, இது என்கிட்ட இல்லையே, பணம் இல்லையே, கடனாளியாக இருக்கிறேனே, எனக்கு கல்வி அறிவு இல்லையே, என் குடும்பத்தில் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, சமூகத்தில் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே, இப்படி எல்லா கவலைகளையும் நினைச்சு நினைச்சு கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆவியானவர் சொல்றார், அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரியாள் கிட்ட சொன்னார்ல, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு இறைவனோட வாழ்றது, இயேசுவோட வாழ்றது, அவரோட இணைஞ்சு வாழ்றது. அப்படி இணைஞ்சு வாழும்போது அந்த வசனம் ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு நம்மளை தேற்றுவார், ஒவ்வொரு வசனங்களையும் வச்சு நம்மளை தேற்றுவார். அவர் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம், அதை கேட்டுக்கிட்டே இருந்தாள் மரியாள், கேட்டுக்கிட்டே இருந்தாள். ஸோ அதே மாதிரி அவருடைய பாதத்தில் நம்ம உட்காரும்போது, இயேசுவானவருடைய பாதத்தில் நம்ம உட்காரும்போது நிச்சயமா இந்த உலக கவலைகள் நம்மளை அழுத்த முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான காரியங்கள் நம்மளை அழுத்த முடியாது. பலவிதமான சோதனைகளிலிருந்து தப்புவிக்க அவர் வழி தருவார் வசனத்தின் மூலம். அன்னைக்கு வசனத்தை தான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வசனங்கள் எவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு வசனமும் நம்மளை பாதுகாக்க, நம்மளை தப்புவிக்க, நம்மளை அவரோடு இணைஞ்சு வாழ அந்த வசனங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த வசனத்தை கொண்டு அவரோடு சேர்ந்து வாழ நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். தயவு செஞ்சு வருத்தப்பட்டு கலங்காதீங்க. மார்த்தாளை போல இருக்க வேண்டாம். நம்ம யாவரும் மரியாளை போல நம்ம இருக்க போறோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, நாங்கள் மரியாளை போல உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து காலையிலே எழும்பி உம்மை நோக்கி பார்த்து வசனங்களை தியானித்து அந்த நாள் முழுவதும் எங்களுக்கு எதிராக எதிர்கொள்கிற எல்லா சோதனைகளையும் எல்லா கவலைகளையும் எதிர்கொண்டு வாழ, எல்லா சேலஞ்சஸையும் உம்முடைய வசனத்து நிமித்தம் நாங்கள் மீட் பண்ண சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். உம்மை கொண்டு நான் எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் நான் பாய்ந்து செல்வேன். உம்மை கொண்டு எவ்வளோ பெரிய மதில் எனக்கு முன்னாடி இருந்தாலும் நான் தாண்டுவேன். நிறைய வசனங்கள் இருக்கு. உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எஸ் லார்ட், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நிறைய வசனம். நம்ம வசனங்களை படிச்சு 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 அவருடைய பாதத்தில் நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு டைமுக்கும் எந்த வசனம் உங்களுக்கு தேவையோ அந்த வசனத்தை கொண்டு உங்களை தப்புவிப்பார். உங்களுக்கு அந்த வசனத்தை கொண்டு நான் உனக்கு போதித்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கார். ஸோ எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும் போது, அவர் வசனத்தை தியானித்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும் போது அந்த வசனத்தின் மூலமாக எல்லா காரியங்களையும் நமக்கு மேற்கொள்ள முடியும். நான் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. மரியாளை போல அந்த நல்ல பங்கை தேர்ந்து கொள்வோம். அப்பா, அப்படி கேட்ட கிருபை அப்பா எங்களுக்கு கிடைக்கட்டும் சுவாமி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் சுவாமி. பெண்களாகிய எல்லாரும் அப்பா கவலைப்பட்டு அழுது சில விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அடக்கி வச்சு அழுது, அப்பா இல்லை கண்டவங்கிட்டையும் சொல்லி அதனால மறுபடியும் அவங்களுக்கு பிரச்சனை பெருசாகி, அப்பா அப்படிலாம் கஷ்டப்படாதபடி கவலைப்பட்டு கலங்காதீங்க. மர்த்தாளே, நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய்? மரியாளை போல
ஆண்டவரே நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய வசனத்தை தியானிக்க 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 அப்போ அந்த வசனத்தின் மூலம் நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. நல்ல பங்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கிற பாக்கியம், உம்மோடு வாழ்கிற பாக்கியம், உம்மோடு இணைஞ்சு வாழ்கிற பாக்கியம், உடைய வசனத்தை கொண்டு அப்பா பிசாசை எதிர்க்கிற பாக்கியம், சாத்தானை முறியடிக்கிற பாக்கியம் இப்பொழுது இறங்கட்டும். எல்லா பெண்களுக்கும் கிடைக்கட்டும், எல்லா பெண்களுக்கும் கிடைக்கட்டும், எல்லா பெண்களுக்கும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். ஏசப்பா ஏசப்பா அப்பா, அந்த மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கிருபை தாங்க. மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கிருபை தாங்க. கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. பெண்கள் கவலைப்பட்டு கலங்கவே கூடாதுப்பா. இது வேற இது வர ஒருவேளை அவங்க கவலைப்பட்டு கலங்கியிருந்தா இன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்க. சுவாமி கவலைப்படாத, ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய்? ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்? நல்ல பங்கை தெரிந்து கொள், நல்ல பங்கை தெரிந்து கொள். இயேசுவோடு வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள். இயேசுவோடு இணைஞ்சு வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள். அவருடைய வசனத்தை தியானித்து அதன் மூலம் இந்த உலகத்தில் நடக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படிப்பட்ட கிருபை எல்லா பெண்களுக்கும் கிடைக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபை எல்லா பெண்களுக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ லார்ட். நீ கொடுத்த அந்த வசனத்துக்காக, நீ கொடுத்த அந்த நல்ல பங்குக்காக நன்றி சொல்கிறோம். எல்லா பெண்களுக்கும் அந்த பங்கு கிடைச்சி அவங்க சந்தோஷமா அந்த உலகத்தில் வாழ, உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழ, உம்முடைய வசனங்களை படித்து அந்த வசனத்தை வச்சு 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 இந்த உலகத்தில் வாழ, கவலையின்றி, எதை குறித்தும் கவலையின்றி இந்த உலகத்தில் வாழ, நீர் கொடுக்கிற சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரம்பி இந்த உலகத்தில் வாழ, எல்லா சக்திகளையும் எதிர்கொண்டு இந்த உலகத்தில் வாழ நீர் கொடுக்க போகிற பாக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். கொடானு கோடி நன்றி, கொடானு கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நான் ஃபீல் பண்ணுறேன், ஓகே, கவலை வரும். அதாவது ஒரு லிமிட் வரை தாங்குவோம். அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ என்ன நடக்குமோ, என்ன பண்ண போகிறோமோ, எது பண்ண போகிறோம், கவலை வரும். எனக்கும் கவலை வரும். பட் அந்த டைமில் அந்த வசனங்கள் நம்மை தேற்றும். அதுக்கு தான் வசனம், வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள் மரியாள். நம்மளும் வசனத்தை படிக்க 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 எந்த கவலை வருதோ அதற்கேற்ற ஒரு வசனத்தை கொடுத்து நம்மளை தேற்றுவார். அப்படிப்பட்ட நல்ல பங்கை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கோம். சந்தோஷமாக இருங்க. எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்களால் முடியும். இயேசுவானவர் நம்ம கூடவே இருப்பார். அவருடைய வசனம் மூலமாக பெரிய காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லா லேடிஸ்க்கும், இன்னைக்கு விசேஷமாக பெண்களுக்கு. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஃப்ரைடே பெண்களுக்கு போடுற அந்த யூடியூப்பில் ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைமில் அந்த நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். God bless you.